தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த நாளில் சந்திப்பதன் மூலமாக பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் நல்லவர், வல்லவர், என்றும் நம்மோடு இருக்கின்றவர். இறைவனுடைய அன்பையும் நாம் ஒவ்வொரு நாளும் சுவைத்து அனுபவிக்க வேண்டும் என்று தாயாம் திருச்சபையானது புனித ராபர்ட் பெலாமினுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றது. ஆயர், கர்தினால், மறைநூல் அறிஞர் என்ற மாபெரும் பட்டங்களை கொண்டிருந்தவர். பல புஸ்தகங்களின் வாயிலாகவும் சீர்திருத்த வாயிலாகவும் இயேசுவை இந்த உலகத்திற்கும் திருச்சபைக்கும் தந்தவர். ஒரு ஜெஸ்யூட் இயேசு சபை குருவை சேர்ந்த இவர் இயேசுவின் மீதும் அன்னை மரியாளின் மீதும் மிகுந்த பக்தி கொண்டவர். ஆசிரியராகவும் பேராசிரியராகவும் பல பணிகளை செய்து ஏழை எளிய மக்களின் உயர்வுக்காக பாடுபட்டவர். இன்று அவருடைய விழாவை கொண்டாடும் நாமும் பிறருக்காக தம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம். இயேசுவை இந்த உலகத்திற்கு நம்முடைய எழுத்தாலும் சொல்லாலும் செயலாலும் அறிவிக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். இன்றைய நற்செய்தியானது லூக்கா எழுதிய நற்செய்தி 7வது அதிகாரம் 31 35 உள்ள வசனம். இந்த நற்செய்தி நமக்கு கூறும் செய்தி என்னவென்றால், ஒரு சின்ன கதை. ஒருவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனார், ஒரு விருந்திற்கு போனார். போயிட்டு திரும்ப வந்தவர் என்னிடம், ஃபாதர், நேற்றுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன், ஆனால் புண்ணியமே இல்லாமல் போச்சு என்று சொன்னார். அதுக்கு நான் சொன்னேன், என்ன ஆச்சு, ஏன் நல்லா இல்லையான்னு கேட்டேன். இல்லை, எல்லாம் அருமையாக இருந்தது, ஒரு குறையும் சொல்ல முடியலன்னா. சில மனிதர்கள் இவ்வாறு இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். யார் எப்போது தவறு செய்வார்கள் அவர்களை பற்றி குறை பேச வேண்டும், அவர்களை பற்றி இல்லாது கொள்ளாது பேச வேண்டும், அவர்களுடைய செய்கைகளின் நடத்தைகள் குறை காண வேண்டும் என்ற எண்ணத்தோடு சில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கின்றார்கள். அதுபோலதான் இன்று பரிசெயர்களும் சதுசெயர்களும் இன்றைய நற்செய்தியில் அவர் இருக்கின்றார் குறிப்பிடப்படுகின்றார்கள். இயேசுவையும் யோவானையும் ஒப்பிட்டும் நேர்மையானவர்களை ஒப்பிட்டும் பேசுகின்றார்கள். குடிக்காரர்கள், போசன பிரியன், பாவிகளோடு தங்கினான் என்று இயேசுவுக்கு பல பட்ட பெயர்களையும் யோவானையும் நிந்திக்கின்றார்கள். அருமைக்க சகோதர சகோதரிகளே, இதே போலதான் நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்விலும் இந்த போல நிகழ்வுகள் நடக்கத்தான் செய்கின்றன. நாம் நல்லது செய்தால் நம்மை போற்றுவார்கள். நாம் ஏதாவது சிறு தவறு செய்தால் இந்த உலகம் நம்மை தூற்றிக்கொண்டே இருக்கும். நாம் செய்த நல்லவற்றையை மறந்துவிட்டு தூற்றிக்கொண்டே இருக்கும். இந்த பட்ட மனிதர்களின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் நாம் அனைவரையும் படைத்து அவர் நம்மளை எந்த ஒரு அடிமைப்படுத்தாமல் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். அந்த சுதந்திரத்தை நாம் சரியான முறையில் உபயோகிக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் அனைவரும் சிறப்பாக ஜெபிப்போம். நாம் யாரையெல்லாம் தேவையில்லாமல் குறை சொல்லி அவர்களுடைய பெயருக்கு களங்கம் விளைவித்து அவர்களுடைய நல்ல பெயரை நாம் கேவலப்படுத்தி காயப்படுத்தி மனதையும் உள்ளத்தையும் காயப்படுத்தி இருக்கின்றோமோ அவர்கள் அனைவரை நினைத்து பார்த்து அவர்களிடம் மன்னிப்பை கேட்போம். இறைவனிடமும் மன்னிப்பை கேட்போம். இறைவன் நல்லவர், நம்மை அன்பு செய்கின்றவர், நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை தொடங்குவோம். இந்த புதிய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், திரு ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.